बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க, ஐயா சொல்லுங்க. ஆடியோ கேட்டங்க. சரி சரிங்க, சொல்லுங்கய்யா. தெரியுதுங்க, சொல்லுங்கய்யா. ஓகே ஓகேங்க. ஐயா அதான் பேச அவங்க கிட்டலாம் பேச முடிஞ்சதுங்க. அப்புறம் நீங்க ஏதாச்சும் பிஸி ஷெட்யூல்ல இருப்பீங்க அப்படின்னு தான் நான் கூப்பிடலைங்க. சரி சரி சரிங்கய்யா. ஐயா டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் நாங்க எல்லா கிளாஸுக்கு போய் எல்லாம் பார்வையாளராகவே இருந்துட்டு வந்துடுறோம்லங்க. ஆமாங்க. அதானுங்க. இப்ப அதான் நீங்க அன்னைக்கு நிறைய விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல முடியலைங்க. சரி 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 ரைட். நாங்க எனக்கு கிளாஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கிளாஸ் சொல்லுங்க. ஏன் மற்ற நபர்களையும் கூட்டிட்டு வரல அப்படின்னா, ம். ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் ஏமாற்றங்களா இருந்திருக்கும்லங்க. ஆமா ஆமா, இப்போ எதை எதிர்பார்த்து இல்லைங்க. போயிருக்கீங்க, அது கிடைச்சிருக்காது. அவங்க கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் போனேங்க சார். நீ சொல்றக்கு என்னங்க சார், நீ சொல்லலாங்க ம் சார், நான் தரவா ம் சொல்றேங்க. ம். அது கிளாஸ் ஃபர்ஸ்ட் போறேங்க சார். நாங்க அதுக்கு சரி. முன்னாடி நாம மெடிடேஷன் எல்லா மெடிடேஷன் சக்கரா அதுன்னு எல்லாம் சுத்திக்கிட்டே வந்தேங்க. ஆ ஆ. ஒரு 19 வயசு 20 வயசுல என்னுடைய கொல்லிமலையில இருந்து ஆரம்பிச்சுங்க எனக்கு ஸ்டார்டிங். சரி சரி சரிங்கய்யா. அப்புறம் அப்படியே தேடி 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 அப்புறம் அகஸ்தியர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடுல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேங்க. ஆ. அப்புறம் ராஜா சார் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தேங்க. கடைசியில ஆறா பாக்குறதுன்னு சொல்லிட்டு நாங்க, ஏன்னா ஒரு கிரேஸான ஒரு வார்த்தையில எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்க, ஆறா ஆமா. பாக்குறது. அதுல போயிட்டு கடைசியா எங்களால வந்து ரெய்கி ஃபுல்லா கத்துக்க முடிஞ்சுங்க. சிம்பிள் ஒரு 50 சிம்பிள் எல்லாம் கொடுத்தாருங்க. சரி சரி சரிங்கய்யா. வஜ்ரமோகனி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாருங்க. ஆ சொல்லி கொடுத்தாருன்னா இருக்குது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாருங்க. அப்புறம் அவருடைய மெத்தட் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஆ. ஆறா பாக்குறது கடைசியில் 2 நிமிஷத்துல சொல்லி கொடுத்தாங்க சார். சரி சரி கடைசியில சரி கிளாஸ் சரிங்க. முடியும் போது ஒருத்தர் நிக்க வச்சு இப்படி பாருங்க, பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கட்டாருங்க. அது சாயந்தரம் 6 6:30 மணிக்கு மேல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள ரிட் ஆயிரும் அந்த டைம். ஆமாங்க சார். ஒரு ஆமா. 5 மணிக்கு சொல்லி ஆ கொடுத்துட்டாருங்க. ஆ. அதுக்கப்புறம் ஜெனிபால் நீ சொல்லிடலாங்க. ஜெனிபால் ஆமா. போனங்க அடுத்த கிளாஸ். அடுத்த லெவல் ஜெனிபால். தேவதை உருவாக்குதல் அந்த மாதிரி ஜெனிபால் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. ம். சொல்லி கொடுத்துட்டு அப்ப ஓகேங்க. அது அந்த இடத்துக்கு எங்கெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. அந்த வெயிட் பால் போடுறது இதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. ம். அடுத்து அப்புறம் டைம் அவரு ஹீல் பண்ண வரலங்க. ஆமா ஆமா ஆமாங்க. அப்புறம் போனங்க. அவரு ஒரு செட்டப்ல சொல்லி கொடுக்குறாருங்க. அவர் ஆமா ஓகேங்க. ஆமா. அவரு யாரையும் தப்பே சொல்றது இல்லைங்க. அவர் அப்புறம் ரொம்ப அது நாளா கொம்பு ரோல் தீச்சு. பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, கொம்பு தீச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாருங்க. கொன்பால். கர்நாடகா. ஆமாங்க. சித்தர்களை கூப்பிட சொல்றாருங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அப்படி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கொம்பு தீச்ச கொடுக்குறாருங்க. அவர் சொன்னாருங்க, பிக்கு சாமி எனக்கு கொடுத்திருந்தாரு, நான் யாருக்கு கொடுக்க மாட்டாரு, நான் பாட்டுல கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாருங்க. ஆமா ஆமாங்க. அவர் செலக்ட் அப்புறம் பண்ணி தான் நம்ம கொடுத்தாரு. அது வந்து 7 பேருக்கு தான் கொடுத்துருக்காரு. 2வது கொடுத்தாலும் அவருங்க ஐயா. அப்புறம் ஈசா இருக்காருங்க. அப்புறம் சார்கிட்ட திருப்தி இல்ல அப்படிங்கறத விடங்க, பக்கத்துல நெருங்கி போய் எங்களால பழக முடியல, எங்க பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னே நாங்க வந்தேன். தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் பேட்ச் மட்டும் தான். அதன்கிட்ட வந்தேங்க. அப்புறம் அவரு வந்து நம்ம மலர் திறப்பில சொல்லுவோம்லங்களா, அவருக்கு தொண்டை வரைக்கும் தான் விஷயம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வெளியில விட மாட்டேங்கிறாருங்க. அதாவது பேசும்போதே இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் நீங்க எல்லாமே வந்து இதுதான் அப்படின்னு உடைச்சிட்டீங்க. டெக்னிக் வருதா இல்லையாங்க, உடைச்சு இதான் மேட்ரு, இவ்வளவுதான் மேட்ருன்னு சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த எங்களால் வாங்குறதுக்கே எங்களால் முடியலைங்க. நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குற ஒரு 15 பேர் டு 16 பேர் ரெடி பண்ணீங்க. இப்போ ஆனாப்பானா 3 பேட்ச் போட்டாங்க கரூர்லங்க. நாங்களே எங்க இப்ப வந்திருந்தாங்களா ஜோதி பிரசாத் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேருங்க போட்டங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னங்க நாங்க போய் சில டெக்னிக்ல அந்த எங்களுக்கு அந்த மாயைங்கிற அந்த ரெய்கில வைங்க, அந்த நம்ம பிராண உடம்ப பிளாக் பண்றதெல்லாம் இருக்குல்லங்க. கிளாஸ் போகிற வரைக்கும் நாங்க அதை பத்தி ஒரு கவனமே இல்லைங்க. கிளாஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம பிராண உடல்ல ஊடுருவி வர்றது, நம்ம உடைக்கிறது, அடுத்தவங்க லீக் ஆகும் இல்லைங்க. நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் நாங்க இருந்திருப்போம். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, நாங்க அந்த சக்கரா டிராவல்ல அந்த லங் வாங்கெல்லாம் இருக்குல்லங்க, அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் கொடுத்தாங்க. ஹம் மந்திரம்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த நம்ம தியானம் சொன்னீங்களேங்க, அந்த தாமரை தியானம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆறா உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நான் அவர் இவர் இருக்காரு இல்லைங்க, நம்ம அவருடைய பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சென்னையில சத்திவேல், அவர்கிட்ட கூப்பிட்டு அவருடைய கான்டாக்ட் வாங்கிங்க சார். வாங்கி அவர் கிளாஸ் போட்ட வச்சுங்க சார். விபாசனா கொல்லிமலையில போட்டாங்க சார் போன இயருங்க, கொரோனாவுக்கு முன்னாடிங்க. அப்புறம் போயிட்டு 2 நாள் கிளாஸ் போயிட்டு நம்ம இதுலயே போட்டீங்க, அந்த ரூம் இருக்குமில்லங்களா, அந்த லாட்ஜ் மாதிரி. எந்த முன்னாடியே அரபேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி அந்த செக் போஸ்ட் இருக்கு, யூஸ் பண்றது. அங்க போட்டிருந்தீங்க. ஒரு 18 பேர் வந்தாங்க. விபாசனா 3 பேட்ச் போட்டாங்க. அப்புறம் எங்களால வந்து அவரை டயர்ட் ஆயிட்டேங்க. உண்மை சொன்னா விஷயத்த வந்து எங்களால நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தேங்க. டயர்டு ஆயிட்டேங்க. அவர் வந்து நாங்க டயர்ட் ஆயிட்டீங்க உண்மை சொன்னாங்க.
ஏன்னா நாங்க சீக்ரெட் மீன்ஸ் சொன்னாங்க, நாங்க ஆறா பாக்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைங்க. ஒவ்வொருத்தருக்கு ஆறா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்க. இன்னொருத்தர் நம்ம கார்பரேஷன் பேங்க் சரவணன் சொல்லிட்டு வரலீங்க அன்னைக்கு கிளாஸ்க்கு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்தி நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாருங்க. நாங்களாச்சும் இந்த சித்துக்கள் சொல்லிடுறீங்க, சித்துக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா, சித்துக்கள் ஆறா பாக்குறது அடுத்தது அப்படின்னு. ஆனா அவரெல்லாம் வந்து எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் வந்து முக்திக்கு போகணும், எனக்கு அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாருங்க. அவர் ஏன் வரல, நாங்க ஏன் போய் அவரு டயர்டுங்க, அவருக்கு டயர்ட் ஆயிட்டாருங்க. இப்ப நான் சொல்லிட்டேங்க, நாங்க வந்துட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டு சொல்லிட்டேங்க. அப்புறம் முடிச்சுட்டு இப்போ என்னன்னு தெரியல, அப்புறம் நான் எங்களாலையும் அவரை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுங்க. அவர் மேல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலைங்க கிளாஸ் போடுறதுக்கு மறுபடி. சரி, அதனால அப்புறம் கரெக்டா வந்துங்க. உங்களோட ஆடு நாங்க குரூப்ல இருந்தா கூட நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாத்துக்கிங்க. அப்புறம் அந்த பிராணன் கடல பாக்குறது இதெல்லாம் பார்த்தனதுக்கு அப்புறம் நம்ம விகசாமி மேட்ராட்ருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வந்துட்டு ரெய்கி ஓகேங்க, ரெய்கி 1 அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சதுதானுங்க, அதனால ஓகேங்க. பிராணன் வாங்குறது இதெல்லாம் ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துங்க மாறா பாக்குறது நீங்க சொன்னீங்களேங்க, அத புரிஞ்சுக்கிறதுக்கே நாங்க வந்து டயர்ட் ஆனங்க சார். 2 இயரை வந்து செலவு பண்ணாங்க. அது ஆறா இந்த பிராண உடல், இது பிராண உடலுக்குள்ள கலர் பார்க்கணும், பிராணலோட சுத்தி சக்கரை கூம்பல் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஹாஸ்டல் பாடினா வேற, பிராண பாடினா வேற அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்தோம் நாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. அந்த ஆறா இதெல்லாம் டிஃபரெண்ட் நீங்க சொன்னீங்களா. அப்புறம் ஒருத்தர் நிக்க வச்சு, அருண் நினைக்கிறீங்க, அவர் நிக்க வச்சு அந்த கூம்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க. சகஸ்கரா கூம்பு தெரியுதுங்க. இது கலர் என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலீங்க. இது நல்லா இருந்துங்க. இதுல இம்ப்ரெஸ் ஆனோன்னு இப்ப அவர் ஜோதி பிரசாத் வந்துதாருல, அவரை திருப்தியே படுத்த முடியாதுங்க எதுலயும். ஆனா வந்துருவாருங்க கிளாஸ்க்கு, ஆனா எந்த விஷயத்திலயும் திருப்தி படுத்த முடியாதுங்க. அவரே வந்து ஓகே ஹாப்பி ஆயிட்டாருங்க. அவர் கார்த்திங்க, இவரு ஜோதி பிரசாத் தாடி அவர் வந்து கார்த்திங்க, அவர்தான் கோயம்புத்தூருங்க. ஓஹோ, அந்த தாடி வச்சிருந்தவரு ஐஓபி மேனேஜருங்க. ஓ, அவருதான் வந்து என்ன பேர் சொன்னீங்க, அவர் பேரு ஜோதி பிரசாத். ஜோதி பிரசாத். ஓ சரி சரி, அவர்தான் ஐஓபி மேனேஜருங்க. அவர் வந்து எல்லா கிளாஸ், தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டாருங்க. போய் வந்து எல்லா கிளாஸும் நாங்க எங்க சொன்னா வந்துருவாங்க. போய் வந்து என்னன்னு வந்துட்டு வந்துருவாருங்க. அவரே இப்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஆறாக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கிறதே நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி. சாமி பிகுபோதி போலவே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் பாடி 3 பாடி தனியா சொல்லி தர மாட்டாருங்க. பொதுவாக வந்து அவங்க சூட்சும சரீரம்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஆறா சொல்லுவாங்க. இப்ப இது வந்து நான் கொஞ்சம் வேற பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஹிமாலயஸ் பக்கம் கத்துக்கிட்டதெல்லாம் நம்ம மிங்கிள் பண்ணி இதுல அந்த மாதிரி பிரிச்சு சொல்லி கொடுத்துறாங்க. பிக்குசாமியே நாங்கெல்லாம் அப்பப்ப கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்லுவோம். ஏன் இவரு மறைச்சு வச்சுட்டு போயிட்டாரு, கலையெல்லாம் ஒழிச்சு தகுதி இருக்கவன் தான் எப்படி நீங்க என்ன சொல்லி கொடுத்தா நான் பிராக்டிஸ் பண்ணேன்னு எனக்கு வராதுங்க. தகுதி இருக்கா வரும், ஏன் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க எப்போ. அதனாலதான் இப்ப நாங்க உடைச்சு விடுறோம். ஐயா சாமி என்ன பண்ணாருன்னா செலக்ட் பண்ணி தான் சொன்னாரு. கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் லைஃப்ல இருந்து 7 பேர் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. 7 பேருக்கு தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுது. அது சக்கரா டிராவல்ல பாத்தீங்கன்னா 7 சக்கரையும் டிராவல் பண்ண ஒரே ஆள் அவருக்கு நான் மட்டும்தாங்க ஐயா. பட் அந்த மாதிரி வந்துடக்கூடாது, நம்ம கொடுப்போம் எல்லாத்துக்கும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க, அப்படி வந்து தகுதி இல்லாத கூட தகுதி பண்ணலாங்க ஐயா. கர்மா இல்லைன்னா கூட என்ன பண்ணா லாஸ்ட் பர்த்ல போயிட்டு அங்க போய் நம்ம விட்னஸ் பிராக்டிஸ் பண்ணி நம்ம கர்மாவை மாத்த முடியுங்க. அந்த மாதிரி பேச்சுல இருக்கு. சோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது. நமக்கு தேவை 9 பேருங்க. அப்ப நமக்கு நம்மளோட பயணிக்கு 9 ஆத்மாக்கள் தேவை. நான் இல்லாம 8 பேர் தேவை. அந்த 8 பேர் உலக வாழ்க்கையில மாயிலேயே என்ன விலகலிங்க. அவங்க டைரக்டா சொல்லிடுறீங்க, நாங்க என்ன எங்களுக்கு ஆசை பாசம் அதெல்லாம் வந்து இருக்குதுங்க. அது என்ன விலகலிங்க, விலகுது. ஏன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து அது உடையுதுங்க. ஒரு என்ன இது வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னங்க, எனக்கு அப்பப்ப வந்து இப்ப வரதுங்க, அப்பப்ப படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் நாம என்னாவோ ஏதாவோ அப்படின்னு அப்படியே பயம் வந்துருங்க. அந்த நைட்டு ஃபுல்லா பயமா இருக்கு. அப்புறம் காலையில இருந்து கேஷுவலா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருவோங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஒண்ணும் இல்ல, சைபர் சைபர் சைபர்னே எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அப்படியே எதுக்கு இருக்கிறோம், அப்படியே எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பெருமையா இருங்க. அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி பொசுக்குன்னு போயிருங்க. அப்படியே போய் இப்படி வந்துச்சுங்க, ஹாப்பிங்க. அப்புறம் மலர் மருத்துவர் 2வதுங்க, மலர் மருத்துவர்ல மேட்டூர் செல்வமணின்னு ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. அவர் அந்த ரெகுலேஷன் தெரப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க, போறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஆக்சுவலா எங்க பேட்ச் செட்ல இருக்காருங்க. அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் வந்தேங்க. அப்ப அவரும் வந்து ரெய்கி கிளாஸ் அடுத்த கிளாஸ்க்குலாம் ரெடி போலாம் அப்படின்ட்டு இருக்காருங்க. அவரு நம்ம ஓமலூர்ல ஒருத்தர் கிட்ட கத்துக்கிட்டாருங்க, பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு முத்துறை கூட்டிட்டு போறது.
அப்புறம் எல்லாமே எங்களுக்கு ஏன்னா இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க. நான் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டு என்னோட தொழில இருக்காங்க. மீதியெல்லாம் அவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவலாவே சுத்திட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஸ்பிரிச்சுவல் டீம்ல சேர்த்துக்குவீங்க. அதனால அப்ப நான் ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்றேங்க. ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருவீங்க. ஒண்ணு சக்கராவை நம்ம ஜெனிபால்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த பிராணன் உள்ள நிறுத்தி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த கும்பம் கேவல கும்பம் பண்ணுவாங்க. அந்த பிராக்டிஸ் நான் டெய்லியும் பண்ணிடுறேங்க. 7 சக்கரத்துக்கு வச்சு சுவாதிஷ்டானம் தவிர மீது எல்லா சக்கரத்துக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிடுறேங்க. இப்போ நீங்க நீங்க பாக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க எனக்கு. ஏன்னா ஆறாவை பாக்கிறது கூட இவங்க சொல்ல மாட்டாங்க இவ்வளவு அடியில இருக்குது. அளக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா நான் அந்த இன்ச் கூட அதிகமா போட்டு சொல்லி பண்ணு வச்சேன். அந்த கிராஃப் பார்த்தா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதானுங்க, அது பயிற்சி பண்ணிதான் அந்த மாதிரி இருக்குங்க. எல்லாம் இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ்வளவு ஆறா இருக்குது அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நல்லா இருக்கு அப்படிங்கறத கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னங்க, இப்ப நமக்கு 100 தெரியும்னு வச்சுக்கீங்க, 90 சொல்லி தருவாங்க, 10 பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்ப என்ன அந்த 100 இதோட நிக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். உலகமா ஒருத்தர் அவுத்துடுறாங்கன்னா இது அவங்களுக்கு சாதாரண விஷயம் 10 தெரியுதுன்னு அர்த்தம். ஆமாங்க, நாங்க அதுல தெரியுங்க. நான் சொல்லிட்டேங்க உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவர் காசு வேணாங்கிற ஒரு விஷயத்த அமைக்க வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே இருக்காரு. இது போட்டு 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 அடுத்தது போனா தான் அடுத்தது வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. சடவரியில வந்துங்க இந்த வீடியோ வந்து நாங்க ஃபர்ஸ்டே பாட்டுங்க. என் ஃப்ரெண்ட் அவர் சரவணன் பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்துட்டு நாங்க கிண்டல் பாயிண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா எங்களுக்கு அடுத்தவங்க முன்னாடி வந்து அழுகிறதே எங்களுக்கு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து நாங்க கொஞ்சம் எங்களுக்கு பயந்துகிட்டேன் மீன்ஸ் எங்களுக்கு ஈகோ உடைய முடியும். அப்ப அந்த கிளாஸ் நேத்து முடிச்ச கிளாஸ்லயே வந்து உட்காரலாம் வேண்டாம்னு எனக்கு டபுள் மைண்டா இருந்து, சரி வந்திருக்கிறா கடைசி வரைக்கும் பாத்துருவோம் அப்படிங்கறதுக்காக ஒண்ணு இறங்கிட்டேன். அதான் அவரெல்லாம் கொஞ்சம் அதை பண்ணல, மணிப்பூர் அப்படின்னு நினைச்சு வெளியே போயிட்டாரு. ஜோதி பிரசாத்ங்க. ஆமா ஆமாங்க, அதெல்லாம் நீங்க சடோரி அட்டன் பண்ணாம உங்களால இதுல ஆனந்த கோஸ்தர் உள்ள போக முடியாது. ஈகோ எங்களுக்கு அது உண்மை சொன்னா விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாருமே இப்ப டிராவல் வந்து உங்க மனோசரீரத்தை டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அதை தாண்டி நீங்க ஒண்ணு அந்த விஞ்ஞானமய கோஸ்துக்குள்ளே போகலீங்க. விஞ்ஞானமய கோஸ்துக்குள்ள போய் ஆனந்தமய கோஸ்துக்குள்ள போனீங்கன்னா தான் அவங்க அந்த என்லைட்மெண்ட் என்ன ஃபீலிங் உங்களால உணர முடியும். சித்துக்குள்ளேயே மாட்டிட்டீங்க உண்மை சொன்னா. மனமய கோஸ்துக்குள்ள சித்துக்குள்ளதான் மாட்டுவீங்க. அது உண்மை சொன்னா சித்துக்குள்ளேயே தான் மாட்டிட்டேங்க. எங்க செட்லயே ஒருத்தர் 2 பேர் தான் வந்து சரி முக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நானும் சித்துக்குள்ளதான் மாட்டிருக்கீங்க. ஏன்னா அதுல ஒரு ஆர்வம் தானுங்க. அது சித்து இந்த சித்து அப்படின்னு ஒரே ஆர்வம் தானுங்க. அதனால அது மாட்டிட்டேங்க. லேட் ஆகுங்க. ஏன்னா சித்துல வந்து போகர் 3600 வருஷம் அதுல டிராவல் பண்ணாரு. நமக்கு கிடைச்சிருக்க காலம் கம்மி. நம்ம இன்னொரு 3000 வருஷம் சித்தை வச்சு பிடிச்சிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. பூரா சித்து அவரு நம்ம ஐயா டிமதி பூரா வந்து நான் வாங்கி வச்சு நாங்க படிச்சு செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணீங்க. அந்த வஜ்ரமுகரி விரிக்கிறதுங்க, உடம்பு முதுகு தட்டு விரிக்கிறது எல்லாம் வச்சு ஒரு ஓவரா ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு வயிற்றுல ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எது சாப்பிட்டாலும் வந்து நெஞ்செறி ஆரம்பிச்சு அந்த மூச்சு தம் கட்டி எவ்வளவு நேரம் வச்சுட்டு மறுபடியும் புஷ் விடுவோம், வெளியில் விடுவோம். அதுலங்க அது இருக்கு, நிறைய ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் இருக்கு. அது நம்ம நாட்டுல வெளியே சொல்றது இல்லை. வந்து ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா புட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம நாட்டுல கத்துட்டு போய் ஜெர்மன்ல வச்சிருக்காங்க யோகா மெடிடேஷன் தப்பா பண்ணா என்னென்ன வரும் அப்படிங்கறது. நாங்க எல்லாம் அதுல கொஞ்சம் அனுபவப்பட்டனாலங்க அப்புறம் எனக்கு அவரு கொஞ்சம் நெஞ்சரிச்சு ஐயா தான் கூப்பிட்டுங்க. அப்பப்ப அவர்கிட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க நல்லா ஆறா பாக்குறவங்க. அப்ப நீங்க பார்த்தது வந்து எங்களுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. நீங்க கேஷா வெறுங்கல்லையே அப்படியே அசால்ட்டா இது மணிப்பூர லாக்கு, மணிப்பூரத்துல இருக்குது, இது மேல இறக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டேங்க. ஏன்னா அந்த பொண்ணு அதுதான் பார்த்து சொல்லுங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு இங்க பிரச்சனை இருக்கு, உடம்பு இந்த பிரச்சனை இருக்கு, இது பறிச்சு அப்புறம் அவங்க எல்லாம் ஹீலிங் செக்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதானுங்க சரி ரைட் இது நாமளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ்ங்க நான் விடுறது இல்லைங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்குங்க. வந்து நம்ம இப்ப டவுசிங்கே வந்து டவுசிங் சொல்லி கொடுக்குறீங்க சார். நம்ம சக்கர தண்ணிக்கு சமாதி நிலைக்கு அவரு அதான் சொல்றீங்க. நான் புக்ல எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும். நான் புக்கு படிச்சு ஏற்றி வச்சுக்கிறோம்லங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்குற காட்கள் தான் கரெக்டா இதான் மேட்ரு போறவங்க எல்லாம் வந்து சார் அமுத்திக்கிறாங்க. சரி ரைட் ஹாப்பிங் சார். நாங்க ப்ராக்டிஸ் கூடவே சொல்லிங்க சார். அடுத்தது நீங்க நாங்க ஒரு 15 பேர் இருக்கிறோங்க சார். எங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிஞ்சாங்க சார். ஏன்னா இப்ப நான் ஃபாலோ பண்ண மெத்தட் உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அலோவ் பண்ணா தான் உண்டுங்க சார். ஏன்னா நீங்க போட்டோ இதெல்லாம் வாங்கும் போதே நாங்க முடிவு பண்ணிட்டேங்க சார். சரிங்க, கண்டிப்பாங்கய்யா.
சரிங்க. பண்ணிக்கலாங்க. சரி, அதை சொல்லிடுவோம்னுங்க. அதை நீங்க சரி, ஏன்னா நாங்க அதிகமா போன் சரவணன் ரஞ்சித்துக்கு கூட போன் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு டைரக்டா நாங்க குரு ஸ்தானத்துல வச்சிருக்கும் போது பெருசாவும் போன் பண்ணி பேச முடியாது இல்லைங்க. அப்படி இல்லைங்க. ஏன்னா நீங்க பிரச்சனைக்கு வராதீங்க அப்படின்ட்டீங்க. ஏன்னா நீங்க கத்துக்கோ அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம சோல் அட்டாச்மெண்ட் நம்ம பாத்து கொடுக்கறதுல என்ன புண்ணியம் செய்தேனோ